தமிழ் படிக்கலாம் வாங்க. திருக்குறள் 2 அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர்கள் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? ஒன்றுமில்லை. சரி, உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றது 216 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்வதனால நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது. அப்போ நமக்கு எப்படி 216 எழுத்துக்கள் கிடைக்கும்? சரி, இந்த உயிரெழுத்து 12 இல்லையா? இந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் கூடயும் மெய்யெழுத்தானது இவ்வாறு தான் சேரும். இப்போ மெய்யெழுத்து 18 எழுத்துக்களும் இந்த உயிர் எழுத்து ஆவோடு சேரும்பொழுது நமக்கு காங்காச்சா நா வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது ஆவுடன் சேரும்பொழுது கா, ஈயுடன் சேரும்போது கீ, ஈயுடன் சேரும்போது கீ, ஊடன் சேரும்போது கூ. இந்த மாதிரியான எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? இதை ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இக்கு கூட்டல் அ க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ழ வ ழ ல ர ந என்ற வார்த்தையின் உச்சரிப்பு கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக ஏதாவது எழுத பாருங்கள். இன் கூட்டல் அ, இன் அ, இன ந. சரியா? இக்கு கூட்டல் அ, இக்கு அ, இக்க க. இங்கு கூட்டல் அ, இங்க இங்க ங. இச்சு கூட்டல் அ, ச இச்ச ச. இஞ்சு கூட்டல் அ, ஞ ஞ ஞ ஞ. ஸோ ஒவ்வொரு எழுத்தோடையும் நீங்கள் அந்த எழுத்துக்களை கூட்டி கூட்டி உச்சரித்து பார்க்கும்பொழுது இந்த ம, இம்மு கூட்டல் அ, இம இம ம, கடைசியாக நம்ம வருகிற எழுத்து ம அப்படின்ற உச்சரிப்பு வரும். அதுபோல் தான் இந்த ஆவுக்கான சவுண்டும் ஈக்கான சவுண்டும் ஈ ஊக்கான சவுண்டும். சரி, நம்ம ஏதாவது ஒரு எழுத்துக்கள் எடுத்துப்போம். இப்பு கூட்டல் ஆ, இப்பா இப்பா பா அப்படின்னு வரும். அது மாதிரி பாருங்கள். ஈ கூட்டல் ஈ, ஈ ஈ ஈ. இல்லை, இல்லு கூட்டல் ஈ, இல்லி இல்லி லி அப்படின்ற உச்சரிப்பு நமக்கு கிடைக்கும். இவ்வு, இவ்வு கூட்டல் ஈ, இவ்வி. இதே பாருங்கள். இன்னு கூட்டல் ஊ, நூ, இனூ நூ, இன்னூ இன்னூ அப்படின்ற உச்சரிப்புகள் கிடைக்கிறது மூலமாக நம்ம இந்த மெய்யெழுத்துக்களை அறிஞ்சிக்கலாம்.